ஓம் சக்தி. கோயம்புத்தூர் மாவட்டம் ரத்தினபுரி கண்ணுசாமி கவுண்டர் வீதியைச் சார்ந்த பாலமுருகன் பூர்ணிமா தம்பதிகள் திருமணமாகி 2 ஆண்டு காலம் மழலை செல்வம் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து அமாவாசை என்று கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ட அதே மதமே அம்மா மனைமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய்பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் அதே போல துலாபாரத்தில் எடைக்கெட பச்சை பயிர் வேண்டுதல் காணிக்கையாக செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க. 2 ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதமே மனமிறங்கி உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத மழலை செல்வத்தை பிள்ளை செல்வத்தை அதுவும் ஆண் வாரிசாக அம்மா அள்ளி கொடுத்திருக்காங்க. இதே போல நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நம்ம சேலத்து மகமாயுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அதே போல நம்ம வீடியோ போடும் போது வீடியோல இன்ஸ்டாகிராம்ல பார்க்கின்ற பக்தர்கள் ஓராண்டு காலம் குழந்தை பேர் இல்லாதவங்கள சாட்சியா நிக்க வச்சு நம்ம போட்டிருந்தோம். அவங்க குழந்தை வரம் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. திருமணமாகி ஓராண்டு காலம் தானே ஆச்சு. இது ஒரு பெரிய விஷயமா? நீங்க அவங்கள சாட்சியா போட்டிருக்கீங்கன்னு அது அவங்களுக்கு அது பெரிய விஷயம்தான். திருமணமாயி ஒரு 3 மாசத்துலயே கேள்வி கேட்பாங்க. 3 மாசம் ஆயிடுச்சு, திருமண மாசம் 5 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் நல்ல செய்தி இல்லையா, நல்ல செய்தி இல்லையான்னு கேட்கிறவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். வீடியோ பாக்குறதுனாலயோ அவங்க மனவேதனை யாரும் புரிஞ்சுக்க முடியாது. திருமணம் ஆயிட்டாலே அதே மாதமே எதிர்பார்க்கிற காலம் இப்ப ஆயிடுச்சு. இப்ப திருமணம் ஆயிடுச்சா 3 மாசம் ஆனாலே போதும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் இன்னும் கருத்தங்கள, ஏன் இன்னும் சந்தோஷமான செய்தி எது இல்லையா, அப்ப கணவன் மனைவி சந்தோஷமா இல்லையான்னு கேட்கிற காலம். அதனால ஓராண்டு காலம் அந்த தம்பதிகளுக்கு பெரிய விஷயம். இப்ப 2 ஆண்டு காலம் இவங்களுக்கு அது பெரிய விஷயம்தான் இல்லையப்பா? அந்த 2 வருஷத்துல எத்தனை பேர் உங்களை கேள்வி கேட்டிருப்பாங்க, இன்னும் சந்தோஷமான செய்தி இல்லையா, மழலை செல்வம் இன்னும் தங்கலையான்னு. அப்போ அவங்க நிலைமையில இருந்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அது வழி வேதனை தான். எத்தனை ஆண்டு காலம் மழலை செல்வம் இல்லைனாலும் நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து அமாவாசை என்று கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிடுகின்ற 1000 கணக்கான தம்பதிகளுக்கு நம்ம சேலத்து மகமாய் கண்கண்ட கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதங்களையும் அதிசயம் நடத்திட்டு இருக்காங்க நம்ம சேலத்து மகமாய். ஓம் சக்தி.